கைக்கிளை விளரி தரம் உலகிலி ஓசை பன்கழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுதிதம் துந்துபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்றோர் தௌமருகம் குடமுழ முந்தை வாசித்த அத்தனை விரவினோடாடும் எங்கள் அத்தனை விரவினோடாடும் எங்கள் அப்பங்கிடம் திரு ஆலங்காடே ஆலங்காடே திரு ஆலங்காடே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனதா பேசுகிறேன். இன்றைக்கி நான் பாடின இந்த பாடலுக்கும் இன்று நாம் பார்ப்பவருக்கும் ஒரு மிக அற்புதமான ஒரு பொருத்தம் இருக்கிறது. இவங்க நம்மளோட பன்னிசையை மீட்டு கொடுத்தவர்கள் காரைக்கால் அம்மையார். அவங்க பாடிய அற்புத திருவந்தாதையிலிருந்து ஒரு பாடல். அது நம்ம கர்நாடக இசை சாரி காமாக்கு தமிழில் துத்தம் கைக்கிள்ளை விளரி தாரம் வரும். இது மாதிரி தமிழ் இசைக்காகவே வாழ்ந்தவர் குடந்தை பா சுந்தரேசனார் அவர்கள். முதலில் அவரை பற்றி இவர் மே 28ஆம் நாள் 1914ஆம் வருடம் பிறந்தவர். இவருடைய நினைவு தினம் ஜூன் 9ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு ஐயா சிவபதவி அடைந்தார். ஐயா தமிழ் பன்னாராய்ச்சி வித்தகர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மரபான தமிழிசை மீட்சிக்கு ரொம்ப 50 வருடங்களுக்கு மேலாக அவர் உழைச்சிருக்காங்க. தமிழ் இலக்கியங்களில் பொதிந்து கிடந்த நம்மளோட தமிழ் இசை இருக்கு இல்லைங்களா, அதோட நுட்பங்கள், அந்த இசையோட நுட்பங்களும் அப்புறம் சிலப்பதிகாரத்தில் உள்ள அந்த இசைக்கூறுகள்லாம் ரொம்ப எளிய தமிழில் எல்லாருக்கும் புரியும்படி எடுத்துரைத்தவர். அப்புறம் நம்ம மரபு தமிழிசையோட மரபு நுட்பத்தை எல்லாம் அடையாளம் கண்டு அதையும் எளிய தமிழில் எடுத்துரைத்தவர். அப்புறம் இலக்கிய நூலாக மட்டுமே கற்பிக்கப்பட்டு வந்த அந்த சிலப்பதிகாரத்தில் உள்ள பல அரிய இசை நுட்பங்கள்லாம் நமக்கு தெரிந்து கொள்ளும்படி வெளிக்கொணர்ந்தவர். இவர் தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா 30 ஆண்டுகளுக்கு மேலாக பயணம் செய்து நிறைய கல்லூரிகள் அரங்குகள்லாம் பன்னிரு திருமுறைகள், திருமுருகாற்றுப்படை, அப்புறம் சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் பாடியும் நடித்தும் காட்டி நம்ம தமிழிசைக்கும் நம்மளோட பண்ணுக்கும் மிக அழகான ஒரு சிறப்பு செய்திருக்கிறார் ஐயா. இன்றைய நாளில் ஐயாவை நாம் நினைவு கூறும் விதமாக, அதாவது 9ஆம் தேதி இதை முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை முன்னாடியே பதிவு செய்கிறேன். இது மிகச்சிறப்பாக ஐயாவுடைய மாணவர்கள் 2 பேர் இருக்காங்க, நேரடி மாணவர்கள். பேராசிரியர் மா வைத்திலிங்கம் ஐயாவும் அப்புறம் பேராசிரியர் கோடிலிங்கம் ஐயாவும். ஐயா கோடிலிங்கம் ஐயாவுக்கு இப்போ தற்போது வயது 88 வயதாகிறது. அவருடைய ஆசானை பற்றி கேட்டவுன்னா கடகடன்னு ஐயா ஒரு 25 நிமிடம் மிக அற்புதமாகவும் அவரோட சேர்ந்து இசை கச்சேரி பண்ணும்போது அவர் எந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கங்கிறது பேசியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக ஐயா பேசி நிகழ்வும். அதுக்கப்புறம் லால்குடியில் ஐயாவுக்கு ஒவ்வொரு வருடமும் நினைவு நாளில் மிகச்சிறப்பாக ஒரு 47 வருடமாக செய்துட்ருக்காங்க. இப்போ அங்கே எழில் செல்வன் அப்படிங்கிறவர் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் இந்த நிகழ்வு அங்கே என்ன மாதிரி நிகழ்வு நடக்கிறது அப்படிங்கிறதும் ஒவ்வொரு வருடமும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் ஐயாவோட குரல்லையே கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். ஐயா சொல்லுவாங்க அங்கே நாடுகான் குழுன்னு வச்சுட்டு மிகச்சிறப்பாக நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு வருடமும் அங்கே 3 விருதுகள் அளிக்கிறாங்க. அதில் தமிழ் பணி இசைப்பணி செய்கிறவங்களுக்கு அதில் இந்த முறை பார்த்திங்கன்னா ஐயாவுடைய நேரடி மாணவர் அதில் வைத்திலிங்கம் ஐயாவும் தற்பொழுது ஒரு வருடங்களுக்கு மேலே ஆகிறது. ஐயாவும் மறைந்து விட்டார். தற்பொழுது அவருடைய 2 மாணவர்களில் ஐயா மிகச்சிறப்பாக தமிழ் பணி செய்கிறவர். ஐயா தான் நமக்கு விளக்கியிருக்காங்க. அவருக்கு தெய்வ தமிழ் தொண்டர் அப்படிங்கிற விருது கொடுக்குறாங்க கோடிலிங்கம் ஐயாவிற்கு. அதுக்கப்புறம் ஒரு சிவாச்சாரியாருக்கு திருவருட்செல்வர் அப்படிங்கிற ஒரு விருது தராங்க. அதில் அந்த லால்குடியில் உள்ள ஒரு மூத்த சிவாச்சாரியார் தேஜோ விடங்க சிவாச்சாரியாருங்கிறவர்களுக்கு அந்த விருது தராங்க. அதுக்கப்புறம் திருமுறை செல்வர் அப்படிங்கிற விருது ஓதுவா மூர்த்திகளுக்கு அளிக்கிறாங்க. அது இந்த வருடம்
சிவத்திரு நா சு மணி ஐயா ஒரு ஓதுவாமூர்த்திகளுக்கு வந்து திருமுறை செல்வருங்கிற விருது வந்து அளிக்கிறாங்க. அந்த நடக்க போகிற நிகழ்வோடைய பத்திரிகை மற்றும் அந்த நிகழ்வு பற்றி அங்கு நடத்தக்கூடிய அந்த எழில் செல்வன் ஐயாவும் இந்த முறை வந்து அவங்க சேக்கிழாரோட விழா 10ஆம் தேதி அதெல்லாம் சேர்ந்து மிகச்சிறப்பாக ஒரு நிகழ்வு வந்து லால்குடியில் நடக்கவிருக்கிறது. வாய்ப்பு இருக்கும் அனைவரும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோடு அங்கு உள்ள அந்த பத்திரிகை அங்கே என்ன நிகழ்வு செய்கிறாங்க அப்படிங்கிறதும், அப்புறம் ஐயாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். அதனால் ஐயாவை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அவருடைய மாணவர் மிகச்சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து நிகழ்வையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் நாமும் வந்து இனி இந்த திருமுறையெல்லாம் பாடும்போது நம்மால் இயன்றவரை பண்ணோடு பாட வந்து முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு உறுதி எடுத்துக்கலாம். அதனால் முறையாக பயின்ற ஓதுவாமூர்த்திகள்கிட்ட நாமளும் கற்றுக்கிட்டு இறைவனுக்கு நம்மால் முடிந்த தொண்டாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை வந்து இத்தோடு முடிக்கிறேன். வாய்ப்பிருக்கும் அனைவரும் லால்குடி சென்று ஐயாவுடைய அந்த நினைவு நாளிலையும் அந்த சேக்கிழார் விழாலையும் கலந்து கொள்ளலாம் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்றும் இந்த நிகழ்வில் இந்த பற்றி வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அறிமுகப்படுத்திய திருவாசக செம்மணி சிவத்திரு PAP சண்முகம் ஐயா சாக்கோட்டை ஐயா தான் எனக்கு வந்து கோடிலிங்கம் ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க. கோடிலிங்கம் ஐயா வந்து மிகச்சிறப்பாக வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து எனக்கு அங்கேற்கண்ணி அம்மாள், நான் அவங்கள மறந்துட்டேன். அம்மா வந்து தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இசைத்துறையில் வந்து அம்மா டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் அங்கேற்கண்ணிங்கிறவங்க. அவங்க வந்து ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறை மிகச்சிறப்பாக ஒரு புத்தகம் வழியில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம ஐயா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுந்தரேசனர் ஐயா தெய்வ சிகாமணி கவுண்டர்னு அப்படி கோயம்புத்தூரில் இருந்தவர் ஒரு சுவடி வச்சுருந்துருக்காங்க. இதை வந்து அடியாருக்கு நல்லாருங்கிறவர் வந்து ஒரு விழாவில் குறிப்பிட்டதை கேள்விப்பட்டு தெய்வசிகாமணி கவுண்டர்கிட்ட ரொம்ப நடந்து அதை எப்படியெல்லாம் அவர் கேட்டாருங்கிறத ஐயா சொல்லியிருப்பாங்க, கேளுங்க ரொம்ப நகைச்சுவையோடு. அந்த நூலை, அந்த சுவடி நூலை வந்து பஞ்சமரபு நூலாக வெளியிட்ட பெருமை வந்து நம்ம சுந்தரேசனார் ஐயாவை சாரும். அவ்வளவு சிறப்பான தொண்டு வந்து உண்மையிலே வந்து தமிழிசைக்காகவே வாழ்ந்தவர் ஐயா. இதெல்லாம் வந்து அவங்க மாணவர் சொல்ல நீங்கள் எல்லாம் கேட்கலாம். சற்று பொறுமையாக இந்த ஒரு 40 நிமிஷம் இந்த பதிவு இருக்கும், பொறுமையாக வந்து கேளுங்க என்று அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா, திருச்சிற்றம்பலம். அன்னைக்கு காலையில் 10ஆம் தேதி, அதாவது 9ஆம் தேதி மாலையில் அவருடைய படத்தை வச்சு அவருக்கு மரியாதை பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு பொழிவு ஒன்றுக்கு, பேச்சு ஒன்றுக்கு அவரை பற்றி, அது நான் தான் பேசுறேன். அதன் பிறகு ஜூன் 10ஆம் தேதி காலையில தெய்வ புலவோர் அரங்கம் அப்படின்னு ஒன்று வச்சு சேக்கிழாரையும் நம்ம திருவள்ளுவர் நாயனாரையும் இணைச்சு ஒரு அரங்கம் பண்றோம். அப்புறம் சேக்கிழார் குரு பூஜை, மதியானம் பன்னாராய்ச்சி வித்தகர் குடந்தை பா சுந்தரேசன அரங்கம் அப்படின்னு அவருடைய பேர்ல ஒரு அரங்கம். அதுல குளுத்தடை ராமலிங்க ஐயா, பேராசிரியர் செல்வ கணபதி, பேராசிரியர் சேதுபதி இவங்கெல்லாம் பேசுறாங்க. மாலையில ஆறுமுகனாருடைய நூலை வெளியிடுறோம். அதுக்கு கவத்திரு குண்டக்குடியடிகளா வருகை தராங்க, திண்டுக்கல் சிவபுராதினும் வருகை தராங்க. மதியான பன்னாராய்ச்சி வித்தகர் அரங்கத்துக்கு தருமபுரி ஆதீனத்தினுடைய திருவையாறு கட்டளை தம்பிரான் வராரு. இரவு சேக்கிழா பெருமான் திருவீதி விழா. வெறும் கடலையை சாப்பிட்டுட்டு அப்படி வறிய நிலையில இருந்த ஒரு காலம் உண்டு. அது அந்த வேட்கை, ஒரு சங்கீதம் கத்துக்கணும், ஒருத்தரை பார்க்கணும், ஒரு பெரிய அறிஞரை கேள்வி யாரும் சொல்லியிருப்பாங்க. இந்த அறிஞர் ரொம்ப தமிழ்நாட்டுல புகழோட வாழ்ந்தவர், அவர்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு யாரும் சொல்லிட்டா போறோம். அவரை பார்க்கிற நிமித்தம் பஸ்லயோ ட்ரெயின்லயோ போவதற்கு வருமானம் செல்வாந்தர் இல்ல, அதனால நடந்தே போயிட்டு வந்திருக்காரு. அப்படி போறது திருவனந்தபுரம் எங்க இருக்கு, சிவசிவா அங்கேருந்து போயிட்டு வந்திருக்காரு. நான் அவர் கூடவே பல கச்சேரி எல்லாம் பண்றபோது என்னதான் கூட அழைச்சிட்டு போவாரு. இசை கச்சேரி, தேவார கச்சேரி, மற்ற கச்சேரிகள்லாம் போனால் அவன் கொடுக்குற சன்மானம் 50 ரூபாய் என்னமோதான். அதுல சாப்பாட்டுக்கு தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க. எனக்கு பசிக்குமே என்று தெரிந்து என்னோட பேச்சு கொடுத்துக்கிட்டே பல கதைகளை சொல்லிக்கிட்டே ஒரு 5 கிலோமீட்டர் அசால்ட்டா நாங்க நடந்து போவோம். அதையெல்லாம் சொல்லிட்டு இந்த சொன்ன பாருப்பா, அந்த சுவாமி இவருதான்ப்பா,
இந்த இப்படித்தான் போய் இப்படி திரும்பி கிழக்க திரும்பி மேற்கு வந்தாருன்னு கதை சொன்னா அப்படியே நிழற்படம் மாதிரி இருக்கும். அந்த அருமைப்பாட அடிக்கடி சொல்லி மகிழ்பவர் கோயம்புத்தூர்ல நீதிபதி செங்கோட்டு வேலன்னு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. சரி சரிங்கய்யா. ஜட்ஜு செங்கோட்டு வேலன்னு பெரிய தமிழறிஞர். ஐயா ஒரு குருநாதர் மாதிரி மதிச்சவர். ஓ சரி சரிங்கய்யா. வீட்டுல சாமி படங்கள் இருக்கும். அதுல ஒன்றாக என்னுடைய ஆசிரியர் சுந்தரேசனார் படம் இருக்கும். சிவ சிவா. நீங்க கோயம்புத்தூர் போனா அவரை பத்தி விசாரிச்சு அங்கேருந்து நீங்க செய்தி திரட்டலாம். சரி சரிங்கய்யா. அந்த ஒரே நிமிஷம் எனக்கு அந்த நூல், நான் அருமையான நூல், அந்த அடியாருக்கு நல்லார் குறிப்பிட்டது சுவடி வடிவில இருந்தத அந்த தெய்வசிகாமணி கவுண்டர் இந்த சுவடியை வச்சிருந்தார் ஒருத்தர் அந்த கோயம்புத்தூர்ல. சரிங்கய்யா. அவர் எப்படி மயக்கி வாங்கினாருன்னா, அவர் லேசல யாருக்கும் கொடுக்கல, இது பெரிய பொக்கிஷம், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது என்னோட இந்த சுவடி மறைஞ்சாலும் மறையட்டும்னு பீம்பா இருந்தவரு அவர் எங்கூர் ஆபீசர் பட்னம் பொடின்னு உண்டு. மூக்குப்பொடி அந்த மூக்குப்பொடிய கும்பகோணத்துல இருந்து அடிக்கடி வாங்கி அவரை மயக்கி, இது உண்மையுமா சத்தியம், அவர்கிட்ட இந்த சுவடி வடிவில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி எடுத்து அப்புறம் புஸ்தகம் பண்ணி அது வெளியில இருக்கு. அது லேசில நீங்க பொருள் தெரிந்தவர்கள் தான் அது சொல்ல முடியும். ஓ சரி சரி சரிங்கய்யா. சில பேர் அறிந்தார்கீனியன்னு ஒரு பேரே இருந்து ஒருத்தருக்கு. சரி சரிங்கய்யா. அறிந்தார்கீனியனை யாரு அவரை பத்தி புரியுமோ அவர்களுக்கு தான் இனியவர்கள். நாங்க வேடிக்கை சொல்றது, அறிந்தாருக்கு இனியர் அறியாதவருக்கு சனியர்மோ. அந்த மாதிரி அந்த புஸ்தகம் பேரு கொஞ்சம் இருங்க அப்படியா. இந்த மறதி எப்படி கொல்லுது பாருங்க. ஆமா ஆமா ஆமா, அது கேட்டு சொல்லுவாங்க. அதனால அது அவருடைய வாழ்நாள்ல ஒரு மைல்கல். சுவடி வடிவிலே அடியாருக்கு நல்லார் எடுத்துக்காட்டாக சொன்ன அந்த நூல், அது சுவடி வடிவில இருந்தத அச்சு வாகனம் ஏற்றிய பெருமை சுந்தரேசனாரை சாரும். சுந்தரேசனார் தமிழ்நாட்டு இசைக்கலைக்கு வாய்த்த ஒரு இசை கருவூலம் என்று சொல்லலாம். இன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு முன் சீர்காழியில் பிறந்த அவர் சில காரணங்களினாலே கும்பகோணம் என்கின்ற திருநகர் அங்கு பலகால கும்பகோணம் பேட்டை நாணயக்கார தெரு என்ற தெருவில் செட்டிமார்கள் ஆதரவில் சிறப்பாக வளர்ந்தார். அதிகம் படிக்கவில்லை என்றாலும் சுருக்கமாக நாம் சொல்லப்போனால் ஓதாது உணர்தல் என்று ஒரு இலக்கியம் உண்டு. அவர்கள் முறையாக 1ஆவது வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை, அது பியூசி என்று இப்போது சொல்லுவார்கள், அப்புறம் கல்லூரி, அப்புறம் நிறைய வகுப்புகள்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் படித்தவர் அல்ல என்றாலும் இயற்கையாக நல்ல அறிவு திறன் படைத்தவர். அது கர்ப்பஸ்ரீமான் என்று வடமொழியில் சொல்லுவார்கள், கருவிலே திருவுடையார் என்று சொல்லுவார்கள். அந்த வகையில அவருக்கு இயற்கையிலேயே நம்முடைய சங்க இலக்கியம், முக்கியமாக இசை, தமிழ் இசையில் நாட்டம் கொண்டவர். கர்நாடக சங்கீதம் பயில வேண்டும் என்கின்ற பெரு அவாவில் அப்போது பிரபலமாக இருந்த வேதாரண்யம் பல்லவி ராமச்சந்திர ஐயர் என்ற ஒரு இசை வல்லவரிடத்துல முறையாக சங்கீதம் பயின்றார். கர்நாடக சங்கீதம் என்பது முழுமையாக சொரத்தின் அடிப்படையிலே இசையை கற்றுக்கொள்ளுதல். அப்போது தமிழ் இசை உருப்படிகள் என்று சொல்லுவோம், அதெல்லாம் இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து நம்முடைய இசைக்கு பெருமை சேர்த்த தியாகராஜ சுவாமிகள், முத்துராமேஸ்வரர், சியாமா சாஸ்திரிகள் என்ற முப்பெரும் இசை வல்லவர்களுடைய சாகித்யங்களையே, அவர் செய்த உருப்படிகளையே பாடம் செய்து அதிலே ரொம்ப பிரபலம் அடைந்து இன்றைக்கும் பலர் வாழ்ந்து வருகிறார்கள். குறையாக சொல்லவில்லை. அந்த 3 பெருமூர்த்திகளும் அந்த இசை வடிவிலே அதை இசையை போஷாக்கு பண்ணவில்லை என்றால் அதன் அடிப்படையிலே நாம் இந்த தேவாரத்தை எல்லாம் கற்றுக்கொண்டு அதற்கு சரிநிகர் சமானமாக பாடுவதிலே ஒரு சிறப்பு இருந்திருக்காது. என்றாலும் நம்முடைய தேவார இசைதான் முதன்மை படைத்தது, காலத்தால் முந்தியது, எல்லோரும் அறிவோம். இன்றைக்கு 6-7 நூற்றாண்டுகளிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும்
அப்பர சுவாமிகளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வாழ்ந்து நமக்கு 8000 அளவிலே தேவார பாடல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். அந்த பாடல்கள் அத்தனையும் இசைப்பாடல்கள் தான். நல்ல தாள கட்டுப்பாடு உண்டு, நல்ல பொருள் புரிந்தது, அதில் சொல்லப்படாத விஷயம் எதுவும் இல்லை. இலக்கியம், இசை, மக்கள் பண்பாடு, இயற்கை வளம், எல்லா அம்சங்களும் அமைந்தது நம்முடைய தேவாரம். அதை சொல்ல போனால் வெறும் பக்திக்காக மட்டும் படிப்போம் என்று சொல்வதற்கும் இல்லை, அதில் இல்லாது ஒன்றுமில்லை. அதை பற்றி பெருமையாக ஒரு முறை ஆர்பி சேதுப்பிள்ளை என்கின்ற பெரிய தமிழறிஞர் சொல்லியிருக்கிறார். பல உண்மைகள், இந்த உண்மைகளுக்காகவே நாம் தேவாரத்தை படிக்க வேண்டும். அது இறைவனை பற்றி மட்டும் சொல்லப்படுகிறது, இறைவனை மட்டும் புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு நூல் என்று அதை நாம் புறம் தள்ளல் ஆகாது என்று பெருமைப்பட ஒரு முறை சொல்லியிருக்கிறார். அது என்னிடத்துல அந்த சுந்தரேசனாரும் சொல்லியிருக்கிறார் ஒரு நேரடி சந்திப்பில். அது போகட்டும், அந்த தான் கற்ற இசையை இந்த தேவார பணுவல்களிலே நம்முடைய தமிழிசை, இந்த தமிழிசை என்று அப்புறம் தான் பெருமையாக சொன்னார்கள். அதிலே குழைத்து பாட வேண்டும் என்கின்ற அவாவிலே நல்ல சம்பிரதாயமாக, அதாவது பழமை நெறி மாறாமல் தேவாரத்தை பயின்று தான் பயின்றதோடு மட்டுமல்ல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுத்து அதிலே பெருமை சேர்த்தார்கள். அந்த ஒரு காரணத்தினாலே பிற்காலத்தில் குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அவருக்கு பண்டாராய்ச்சி வித்தகர் என்ற பட்டத்தையும் கொடுத்தார். முக்கியமாக தேவார பணுவர்கள் என்பது பண்ணின் அடிப்படையில் பண்ணாங்கம் என்று சொல்லுவார்கள். அதான் பண்ணிசை அரங்கம் என்றெல்லாம் கூட இப்ப சொல்லுகிறோம். பண்ணன்னா வேற ஒன்றும் இல்லை, ராகம் என்றுதான். அது அந்தந்த சொல்லப்பட்ட பண்ணில் பாட வேண்டும் என்பது ஒரு நெறி. இப்படி ஒரு 4 வேதங்கள் இருக்கின்றன. அந்த ஒலியை கேட்ட மாத்திரத்திலே இப்போது சாமவேதம் ஓதப்படுகிறது, இப்போது ருக்வேதம் ஓதப்படுகிறது, அதர்வண வேதம் ஓதப்படுகிறது, யஜூர் வேதம் ஓதப்படுகிறது. நமக்கு மொழி தெரிய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்றாலும் அந்த ஒலியை கேட்ட மாத்திரத்திலே இப்போது வேத பண்டிதர்கள் இந்த வேதத்தை ஓதுகிறார்கள் என்று ரொம்ப சுலபமாக சொல்லிவிடலாம். அதுபோல அந்த பன்முறையிலே ஒரு தேவாரத்தை யாரேனும் இசைப்பார்களானால் அந்த தேவாரத்தினுடைய பொருளோ அந்த இதோ தெரியவில்லை என்றாலும் இப்போது தேவாரம் ஓதப்படுகிறது என்று அந்த எண்ணம் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் பண்ணை முதன்மையாக வைத்து நம்முடைய தேவார பாடல்கள் அமைந்திருக்கின்றன. பன்முறை என்று சொல்லப்படுகிறதா மிக பழைய முறை. அந்த வகையிலே தான் தேவார பாடல்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் தலைமுறை என்று தோன்றிற்று, அப்புறம் வரலாற்று முறை என்று தோன்றிற்று. இப்படியாக படிப்படியாக இந்த தேவாரத்தை எல்லோரும் படிக்க வேண்டும் என்று வேறு பல வகையிலே இந்த தேவாரத்தை பதிப்பித்தார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். எங்களுடைய ஆசிரியர், நான் அவருடைய மாணவன், என்னுடைய பெயர் கோடிலிங்கம் என்பதாகும். அவர் புள்ளமார் என்று சொல்லுவார். பிள்ளை அடியேன் செட்டியார் குலம். இப்ப மரபெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை, சொன்னா தப்பு. நான் அதற்காக சொல்லவில்லை, என்றாலும் தெரிந்திருக்க வேண்டும். சுந்தரேசம் பிள்ளை அவர்கள், நான் கோடிலிங்கம் செட்டியார். என்றாலும் நாங்களெல்லாம் சைவம் சார்ந்தவர்கள், சிவநெறியை சார்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னுடைய மாமா வீட்டில் எனக்கு மாமா 6 பேர், தாயோடு பிறந்தவர். இவர் ஒருவரை சேர்த்து 7 பேராக அங்கே எங்கள் வீட்டு தொட்டிலே வளர்ந்தவர் சுந்தரேசம் பிள்ளை என்கின்ற அந்த பேராசான். அந்த வகையிலே அவர் பெயரை சொல்லிக் கொள்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். பண்ணுக்காகவே உயிரை விட்டவர். எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த ராகத்திலே தான் பாடப்பட வேண்டும் என்று தமிழிசை சங்கம் போன்ற பெரிய அமைப்புகள் அது சொல்லி இருக்கின்றன. அதில் சிறிதும் மாறக்கூடாது. ஆனால் சொல்லிக் கொள்வதிலே கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கிறது. நட்டராகம் என்பது பந்துவிராளிலே பாட வேண்டும், பண் கௌசிகம் என்றால் பைரவியில பாட வேண்டும், பண் தக்கேசி என்றால் காம்போதியில பாட வேண்டும் என்று அருமையாக சொல்லிவிட்டு சில பேர் அதே தக்கேசி பண்ணை காலையில் உரண்ட பாடுற போது ஒரு தினசாகவும், மாலையில் உரண்ட ஒரு இடத்துல பாடுகிற போது வேறாகவும் பாடுவது என்பது அது பிழை. அதனாலேதான் பண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பன்முறை என்று முதல் பதிப்பாக பதிவு செய்தார்கள் நம்முடைய பெரியவர்கள். அந்த வகையில் என்னுடைய ஆசிரியர் மறந்து கூட இதிலே சிறிதும் பெறலாதவர் என்கின்ற ஒரு காரணம் பற்றித்தான் அவருக்கு பன்னாராய்ச்சி வித்தகர் என்று பெயரிட்டார். அது மட்டுமல்ல,
இன்றைய சில கருத்துக்களிலிருந்து முரண்பட்டார் அந்த காலத்திலேயே. பண் இந்தளம் என்பது மாயா மாளவ கவுள என்பார்கள். ஆனால் அவருடைய பள்ளி, அவருடைய ஸ்கூல் என்னன்னா பண் இந்தளம் என்பது இந்தோள ராகம் என்று சொல்லுவார். அந்த இந்தோள ராகம் அது பழைய பெயர் இந்தளம். இந்தளம் என்ற சொல் இந்தோளம் என்று மாறி வடக்கே போய் திரும்பி நம்மகிட்டே வந்துட்டது இந்தோளம் என்று. அந்த பெயரை பார்த்த மாத்திரத்தில் இது வடமொழி ராகம், அதனால இது கிடையாது என்று மாயா மாளவ கவுள என்கின்ற ஒரு ராகத்திலே பாடினார். அது மாதிரி ஒரு பண் என்று சொல்லிவிட்டு 4 பண்ணும் ஒரே ராகத்தில் பாடுவார்கள், அது பிழை. அதற்கு ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற முனைப்பில் சில ஆய்வுகள் எல்லாம் செய்திருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் படிப்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உங்களுடைய முயற்சிக்கு அதை நான் விட்டு விடுகிறேன். முக்கியமாக பண் இந்தளம் என்பது இந்தோளம், பண் காந்தாரம் என்பது மோகனம் என்று வரையறுத்திருக்கிறார். அதற்கு உதவி செய்தது விபுலானந்தர் இயற்றிய யாழ்நூல் என்ற அருமையான நூலை நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். யாழ்நூலை இயற்றிய அந்த விபுலானந்த அடிகள் தொடர்ச்சியாக அந்த காலத்தில் கரந்தை என்கின்ற தஞ்சாவூருக்கு அருகே இருக்கிற தமிழ்ச்சங்கத்திலே இருந்து ஒரு பத்திரிகை வரும், தமிழ் பொழில் என்று. அங்கே தொடர்ச்சியாக விபுலானந்த அடிகள் கட்டுரை இருக்கிறார். அதை இவர் எப்படியோ தெரிந்து கொண்டு அதை தொடர்ச்சியாக படித்து அவர் மேல் ஒரு காதல் வயப்பட்டு அவரை என்றாவது ஒரு நாள் பார்க்க முடியுமா என்று ஏங்கியிருந்த சமயம் அந்த யாழ் நூல் என்ற ஒரு நூலினுடைய வெளியீடு இங்கே கும்பகோணம் அருகே ஒரு ஊரில் அது வெளியிடப்பட்டது. அப்போது இவருக்கு அழைப்பு கிடையாது என்றாலும் அதை கேள்விப்பட்டு அங்கு போய் இருந்திருக்கிறார். அப்போது அந்த நூலை பற்றி பலரும் பேசினார்கள். அங்கே ஒரு விஐபி யார், முக்கியஸ்தர் யார் என்று சொன்னால் அப்போது தாம வல்லவாரணம் என்கின்ற திருமுறை கண்ட வரலாறு தான் எழுதியிருக்கிறார். பெரிய எல்லோரும் மதிக்கத்தக்க தமிழாசிரியர், தமிழ் பேராசானவர். அவர் இருந்திருக்கிறார். அந்த நூலை பற்றி எல்லோரும் என்ன பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த இடத்துல கூட சொல்லி இருக்கிறார். இந்த நூல் அழகாக பைண்ட் செய்யப்பட்டிருக்கிறது, எழுத்துக்கள் எல்லாம் குண்டு குண்டாக இருக்கிறது, பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிறது, எல்லாரும் படித்து பயன்பெற வேண்டும் என்று மணிக்கணக்கில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி ஒருத்தர் பேச போனா அடுத்தவர் வந்து பேசினா அதையே அவர் வழிமொழிவது போலே இருந்தது எல்லாருடைய பேச்சும். கூட்டத்தில் பார்வையாளராக சென்ற சுந்தரேசனார் அவர்கள் அங்கிருந்த சில பேரிடத்துல, நான் இந்த சுவாமிகள் எழுதின கட்டுரையெல்லாம் நான் நிறைய படித்திருக்கிறேன், அவருடைய அந்த கட்டுரையில இருந்து நான் பல உண்மைகளை எல்லாம், பல அருமையான செய்திகளை எல்லாம் நான் கிரகித்து கொண்டிருக்கிறேன், உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நூலை பற்றி சிறிது பேசுவதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்தால், உத்தரவு கொடுத்தால் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் என்று கேட்க அங்கிருந்தவர்கள் உடனே அவரை பேச அழைத்தார்கள். சுவாமியினுடைய திருமுன்னர், அது ஒரு பெருமைக்குரிய விஷயம், அவர் அந்த நூலை பற்றி ஒரு 20 நிமிஷம் பேசினாரு. சுவாமி அதை கேட்டு மிகவும் மகிழ்ந்து, அப்போது சுவாமிகள் விபுலானந்தர் அவர்கள் உடல்நலம் குன்றி இருந்த காரணத்தினாலே அதிகம் பேச முடியவில்லை என்றாலும் தன்னுடைய உணர்ச்சிகளை எல்லாம், தன்னுடைய மகிழ்ச்சியை எல்லாம் தன்னுடைய முகமண்டலத்திலே வெளிப்படுத்தினார்கள். அந்த நூலை கொடுத்து தழுதழுத்த குரலில் இந்த நூலை தாங்கள் தான் பரப்ப வேண்டும் என்று ஆசி கூறி ஒரு பிரதி அவரிடத்திலே கொடுத்தார்கள். அன்று முதல் அந்த யாழ்நூல் அடிப்படையிலே அதை பல மேடைகளிலே அவர் யாத்திருக்கிறார், செய்திருக்கிறார். ஆனால் நிறைய ஒரு புக்கு எழுதியிருக்க வேண்டும், புத்தகம் எழுதியிருக்க வேண்டும், பல குறிப்புகள் அபரிமிதமாக எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் என்னவோ அது எப்படியோ வெளியில் கொண்டு வரப்படவில்லை. அது அப்படியே எங்கு போயிற்று என்று எங்களாலும் ஊகித்து உணர முடியவில்லை. அவருடைய இல்லறம் அப்படி ஓஹோ என்று சொல்லுவதற்கு மாதிரி இல்லை, அதனாலே யாரும் காப்பாற்ற முடியவில்லை. 2 சீடர்கள் என்று நாங்கள் இருந்தும் அதை சரிவர செய்ய முடியவில்லை என்ற ஏக்கம் இன்று வரைக்கும் எங்களுக்கு அந்த ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. அவர் நிறைய மாணவர்களை பயிற்றுவித்திருக்கிறார், நிறைய கல்லூரிகளில் பேசியிருக்கிறார். மீனான பேச்சு, சத்தான பேச்சு என்று சொன்னால் அவர் செய்த பரிபாடல் என்கின்ற இந்த இலக்கியத்திலே உள்ள பாடல் பெருமைகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். சிலப்பதிகாரம் அவர்களை கவர்ந்த ஒரு அருமையான நூல். அதிலே காணல் வரி, வேட்டுவ வரி, அரங்கேற்றுக்காதை, வேநீர்காதை என்கின்ற சில பகுதிகளில் அப்படியே இளங்கோடிகள் அந்த இசையின் நுட்பங்களை எல்லாம் கொட்டி இருக்கிறார். அதையெல்லாம் வரிக்கு வரி
இழுத்து படித்து அதன் பெருமையெல்லாம் பல கல்லூரி மேடைகளிலே பல அறிஞர்கள் மத்தியிலே பேசி பெருமை பெற்றிருக்கிறார் நம்முடைய மதிப்புக்குரிய சுந்தரேசனார் அவர்கள். அவருடைய அருமையை தெரிந்து கொண்டு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆர்பிஎஸ் ஒவ்வை துரசாமி பிள்ளை, காசுப்பிரமணிய பிள்ளை இவர்கள் திருமுன்னர் இவர் அவர்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது கரந்தட்டாங்குடி என்ற ஊரில். அப்போது இவருடைய பெருமையெல்லாம் பல அறிஞர்கள் ஆர்பி சேதுப்பிள்ளையரிடத்தில் சொன்னார்கள். அப்போது அவர் பெருமையோடு இவரை பற்றி தெரிந்து கொள்ள முனைப்பாக இருந்தார். எல்லோரும் இவரை அறிமுகப்படுத்தினார்கள். இவர் குழந்தை சார்ந்தவர், அதிகம் படிக்கவில்லை என்றாலும் சங்க இலக்கியத்திலேயும் தேவாரத்திலேயும் மிகுந்த பயிற்சி பெற்றவர் என்றெல்லாம் சொன்னார்கள். அவர் உடனே ஒரு தேவாரம் பாடுங்கள்னு சொன்னார். அப்போது புறனைந்தும் பொறி கலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு என்ற தேவாரத்தை அருமையாக அந்த மேகராக குறிஞ்சி பண்ணில் பாடவும் ரொம்ப மிகவும் மகிழ்ந்து அப்போது அவர் சொன்ன வார்த்தை, ஏனென்றால் அடியன் கூட இருக்கிறேன் அதனால சொல்லுகிறேன். சொன்னார், நான் கீட்ஸ் படித்திருக்கிறேன், ஷெல்லி படித்திருக்கிறேன், வேர்ட்ஸ்வொர்த் படித்திருக்கிறேன், மில்டன் படித்திருக்கிறேன், அதிலே இல்லாத அந்த சுவை நம்முடைய தேவாரத்தில் இருக்கிறது ஐயா. சம்பந்தர் தேவாரத்தில் பக்திக்கு மட்டும் படிக்காதீங்க, இது போன்று சுவைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவாரத்தை கண்டிப்பாக படியுங்கள் என்று ஒன்று சொல்லிட்டு அப்புறம் அவருடைய கவனம் எல்லோரும் சொன்னபடி சிலப்பதிகாரத்தை பற்றி சில சொல்லுங்கள், என்ன நீங்கள் அறிந்து கொண்ட வகையிலே அதில் என்ன இசை நுட்பங்கள் இருக்கின்றன என்று அந்த அரங்கேற்றுக்காதை காணல் வரியெல்லாம் படிப்படியாக சொல்லவும் அப்படியே மகிழ்ந்து கட்டி கொண்டு, ஐயா எனக்கு ஒரு குறை இருந்தது, அதாவது நான் கல்லூரி பாடத்திட்டத்தில் அந்த குழுவில நானும் உறுப்பினர் தான், ஆனால் சிலப்பதிகாரம் என்று பாடத்திட்டத்தில் குறிப்பிட்டேனே, ஆனால் இந்த பகுதிகள் நீங்களாகத்தான் குறிப்பிடும்படியான ஒரு சூழலை இருந்தது. ஏனென்று சொன்னால் இதெல்லாம் இசையை பற்றி சொல்ற காரணத்தினாலே இதை பற்றி விளக்கம் சொல்லுவார் யாரும் இல்லை. ஆகையினால் இதை புறந்தழினோம். இனி எனக்கு என் போன்றாருக்கு ஒரு தைரியம் வந்துட்டுது, இதை இனி வருங்காலத்தில் கண்டிப்பாக அரங்கேற்றுக்காதை காணல் வரி வேட்டு வரி இதையெல்லாம் பாடத்திட்டத்தில் வைப்பதற்கு நான் என்னால் முயன்றதை கண்டிப்பாக செய்வேன் என்று சொன்னவர் என்னவோ அது தமிழ்நாடு செய்த தவ குறை என்று சொல்ல வேண்டும். அவர் உடனே காலம் ஆயிட்டார் ஆர்பி செய்து பிள்ளை. அதனாலே அந்த ஏக்கம் எங்களுக்கு கடைசி வரைக்கும் இருந்ததை சொல்லி 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 அவர் குறைபட்டு கொள்வார் என்று இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை. அவர் சங்கீதத்தை சந்திக்காத பெருமக்கள் யாரும் இல்லை என்று கூட சொல்லியுள்ளார். பல பெரிய தமிழறிஞர்கள், பல ஆதீன கர்த்தர்கள் எல்லாரிடத்திலேயும் நல்ல மதிப்பு பெற்றவர். கடைசியாக மதுரையில் ஒரு பெரிய அறிஞர், சற்று நினைவுக்கு வரல, அவரை அழைத்து சில செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொல்ல பணித்து பல திட்டங்களோடு அவர் கூட அங்கே இருக்க வைத்திருந்தார் மதுரையில். ஆனால் அவருக்கு ஒரு நோய் வந்தது, வயிற்றிலே ஒரு பெரிய நோய், கொடிய நோய், அப்ப சுவாமிகளை ஆட்கொண்ட மாதிரி பிடித்த மாதிரியே ஒரு நோய் வந்து அதில் அவர் காலமாயிட்டார் என்பதுதான் வருத்தத்தோடு சொல்லக்கூடிய செய்தி. இதுதான் இவருடைய வாழ்க்கை. அவருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லக்கூடாது, குழந்தை பிறந்து அதற்கு விபலானந்தன் என்று பெயர் வைத்து ஒரு 6 மாதம் கூட இல்லை, தவறி விட்டது. அதனால கணவனும் மனைவியுமாகத்தான் பல காலம் இருந்தார்கள். அவர் பல அமைப்புகளை எல்லாம் தோற்றுவித்தார். அவரை ஆட்கொண்ட தலம் தன்னுடைய இறுதி காலங்களிலே லால்குடி என்கின்ற திருத்தவத்துறை என்ற தலம், அங்கே அவருடைய வேண்டுகோள் படி மீனாட்சி சுந்தரமுல்லை அவர்கள் யாத்த பெருந்திருப்பிராட்டி பிள்ளைத்தமிழ் பாடல்களை அப்படியே அப்படியே பளிங்கு கல்லில் செதுக்க வேணும், செதுக்கி அந்த பிரகாரத்தில் அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு திட்டம் வகுத்தார். அவருடைய திட்டம் நிறைவேறிவிட்டது. ஆனால் அவர் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை, அவர் இல்லை. இன்றும் நீங்கள் லால்குடி அம்பாள் சன்னதிக்கு போனீர்களே ஆனால் மீனாட்சி சுந்தரமுல்லை அவர்கள் எழுதிய அந்த பதிகங்களை அப்படி அழகா அந்த கல்வெட்டில் பார்க்கலாம். அவருடைய அந்த எண்ணம் நிறைவேறிட்டு என்கின்ற ஒரு செய்தியை மட்டும் நான் சிறப்பாக சொல்லிக்கொண்டு, எதிலையும் ஒரு பற்று இல்லாதவர், வாழ்க்கையை எப்படியோ போகட்டும் என்று ஒரு இல்லற சந்நியாசி, துறவர மேற்கொள்ளாத ஒரு இல்லற ஞானி என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருக்கு ஒரு குடும்பத்திலே ஒரு பிடிப்பு இல்லாமல் இருந்தது, அதுதான், வேற ஒன்றும் இல்லை.
நல்ல ஆலயங்களுக்கெல்லாம் செல்வார், நிறைய வழிபாடு செய்வார், எல்லோரையும் அழைத்து கொண்டு செல்வார். 274 தலங்களிலே அநேகமாக 200 தலங்களுக்கு மேல் அவர் சென்று அங்கு போனால் அந்த பண்ணோடு சுவாமியை அந்த அத்தனை தேவாலயத்தையும் படித்துவிட்டு குருக்கள் அந்த தலத்தில் இல்லை, கோயிலில் இல்லை என்றாலும் அவர் இடத்த விசாரித்து அவருக்கு ஒரு சன்மானம் கொடுத்துட்டு போகிற அவர் நல்ல உள்ளம் அவருக்கு என்று சொல்ல வேண்டும். அவர் நிறுவியது தான் ஆடுதுறையன் என்கிற திருத்தலத்தில் அப்பர சுவாமிகள் திருநெறி மன்றம் என்ற துவக்கி வைத்தார். இது இப்படியாக அவருடைய வாழ்க்கை பயணம் நான் அறிந்த வரையிலே ஏதோ என் நினைவுக்கு வந்த வகையில் இதை சொன்னேன் என்று சொல்லி அவருடைய புகழ் வளரட்டும். அவர் வழியிலே என்னென்னலாம் செய்யணும்னு நினைத்தீர்களே, ஆனால் நீங்கள் அதை சிறப்பாக செய்யுங்கள். அவர் பெரிய தலைமகன், அவரை பற்றி அதிகம் நான் சொல்ல தெரியவில்லை என்கின்ற காரணத்தினாலே அவர்கள் புகழ் என்றும் மங்கிவிடும் என்றோ புகழ் சிறக்காது என்று என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நீங்களெல்லாம் இருக்கிறீர்கள், அவருடைய வழியில் நீங்கள் சிறப்பாக இதெல்லாம் செய்ய வேணும். தமிழிசைக்கு பாடுபடுங்கள், அவர் பெயரால் சொல்லி அதை பாடுபடுங்க. ஏன்னா அவரை பற்றி ரொம்ப அதிகம் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா கூட அவர் தமிழிசைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யவர் என்று சொன்னால் மிக இல்லை. தேவாரத்துக்காக தியாகம் செய்தார். சங்க இலக்கியங்களிலே முக்கியமாக அது சொல்லப்படுகிற இசை நுட்பங்களை இன்னும் ஒன்று சிறப்பாக சொல்ல வேண்டும். அடியார்க்கு நல்லார் குறிப்பிட்டபடி சிலப்பதிகார உரையில ஒரு ஒரு எடுத்துக்காட்டு நூல் சுவடி வடிவிலே இருந்த ஒரு நூலை பதிப்பித்த பெருமை எங்கள் ஆசிரியர் சுந்தரேசனாரை சாரும். அந்த நூல் பெயர் சற்று நினைவுக்கு வரலை, அது தெரியும் உங்களுக்கு. அது எங்கள் அருட்செல்வர் மகாலிங்கம் பொள்ளாச்சி வள்ளல் சக்தி சுக சேர்மன் அவர்கள் அவருக்கு நெருக்கமான நண்பர் என்று சொல்ல வேண்டும். அவருடைய தயவிலே அந்த நூல் வெளிவந்தது. அது கொஞ்சம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் மூப்பின் காரணமாக சற்று என் பேரு வரல, நீங்கள் கேட்டோன்னு நான் உடனே சொல்றதுனால சொல்றேன். இது போன்று சில இதெல்லாம் செஞ்சிருக்கார். கரந்தை அந்த வந்த பத்திரிகை தமிழ் பொழிலில் நிறைய கட்டுரைகள் வந்திருக்கின்றன. என்னவோ இயற்கை ஒரு நூல் வடிவாக எதையும் செய்யவில்லை என்பதுதான் எங்களுக்கெல்லாம் உள்ள குறை. அவருடைய தலைமாணாக்கர் யார் என்றால் பேராசிரியர் மா வைத்தியலிங்கம் என்னுடைய உடன் பிறந்தவர். திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரியில் 25 ஆண்டுகள் பணி செய்துவிட்டு பின்னால் அருட்செல்வர் ஐயா மகாலிங்கம் அவரிடத்துல கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருந்து தமிழிசை நிறைய விழாக்களை எல்லாம் நடத்தினவர். அவர் நிறைய நூல்களை எல்லாம் எழுதியிருக்காரு. எங்கள் ஐயா எப்படியோ அதற்கு சிறிதும் குறையாமல் அந்த தமிழ் இசையில் வல்லவர். அவரும் ஏதோ தெய்வாதீனமாக சென்ற வருடம் மறைந்து இன்று 2 வருஷம் ஆயிடுச்சு. அவரும் இறந்து விட்டார் என்கின்ற செய்தியும் நீங்கள் இயன்றால் பதிப்பு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு இன்னும் நிறைய நீங்கள் சேகரம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் அவருடைய பேச்சை கேட்காதவர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். பல கல்லூரிக்கு சென்று இருக்கிறார். அங்கொன்று இங்கொன்றுமாக நீங்கள் செய்தி திரட்டினால் அதுதான் நல்ல பயன்பெறும் என்று சொல்லி ஏதோ ஒரு இடத்திலே ஒரு செய்தியை கேட்டோம், அதுதான் நிறைவான ஒன்று என்று மட்டும் நீங்கள் தீர்மானம் செய்துவிட வேண்டாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்து ஏதோ எனக்கு தோன்றியதை சொல்ல பணித்தமைக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.